பிரபாகரன் வந்து என்கிட்ட பழகிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண ஆள். அது நாடு விட்டு நாடு ஓடியான்ட்டாங்களே ஒழிய அப்போ தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு ஹேண்ட் கிரனேட் எடுத்து ஒரு வீட்டு மேலே அடிக்கிறாங்க, குண்டு வீசுகிறாங்க. அவங்க வந்து கொசு வலைக்காக போட்டிருந்த நெட்டு ஜன்னலில் இருந்து ஜன்னலில் போய் அடிச்சுட்டு அதை அப்படியே திருப்பி வந்துருச்சு. இவங்க கையில் பிடிச்சிருச்சு. எல்லாம் விளம்பெல்லாம் பிச்சுக்கிட்டாங்க. இலங்கையிலேருந்து ஒரு 3 நாள் இது பண்ணிட்டு வந்து ஜிஹெச் கூப்பிட்டு விட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் எங்கள் வீட்டுக்கு அடுத்தாப்படி இருந்த ரோட்டில் வந்து புலம்பி பற்றிருக்காங்க. எங்கள் வீட்டை விட அவங்க வீட்டில் அவங்க ரொம்ப உரிமையாக இருப்பாங்க. ஒரு போராளி அந்த மாதிரி அமைதியாக இருக்க மாட்டாங்க. தான் நம்முடைய நாடு இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. நான் அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் என்ன இருக்கும். சார், நீங்களும் பிரபாகரனும் சந்திப்பு நீங்கள் இப்போ சந்திச்சிருக்கீங்களா சொல்லியிருக்கீங்க. அது சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பாக இருந்திருக்கு? பிரபாகரன் எங்கள் வீட்டுக்கு எடுத்து அப்படி இருந்தது. உங்கள் வீட்டு சாந்தமில் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இருக்குது. சாந்தமில் ஆமாம். அதுக்கு பின்னாடி ரோட்டில் ஜோனகன் ஸ்ட்ரீட்னு பேர். ஓகே. அதில் நெடுமாறன் ஐயா வந்து ஒரு வீடு வச்சுருந்தார். அந்த வீட்டில் தான் அவங்க குடியிருந்தார். இவங்க 4 பேர் இருந்தாங்க. எங்கள் அண்ணா அப்போ வந்து சபாநாயகர். இவங்க அப்போ ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் கிடையாது, ஓப்பன் கிரவுண்ட் இது. அதில் அப்படியே வருவாங்க, வீட்டுக்குள்ளார வந்து பேசிட்டு போவாங்க. அப்போ எங்கள் அண்ணன் என்ன பண்ணாருன்னா, அவர் நிறையா தடவை வந்துட்டு போவாங்க. அவர்கிட்ட தான் பேசுவாங்க, நான் பேசுனதில்லை. அப்புறம் ஒரு நாள் சொன்னார்னா, எதுவாக இருந்தாலும் என் தம்பி இருக்கிற அவங்ககிட்ட பேசிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மாட்டி விட்டு போயிட்டார். நான் அதுக்கப்புறம் அவங்களோட பேசிட்டு நல்லா ஃப்ரெண்டே இருப்பாங்க. உங்களாட்டம் தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. பரிதாபமாக விழுன்னு. நீங்கள் அப்படி இல்லை, வெரி ரொம்ப யங் பீப்புள். அவர் உமாமகேஸ்வரன் 2 பேரும் ஞாபகம் இருக்குது. 3வது ஆள் யாருன்னு சரியா ஞாபகம். 3 பேரும் ட்ரிம்மாக வருவாங்க. காலையில் டிஃபனுக்கு வருவாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும்போது கரெக்டாக என்னோட வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. பிரபாகரன் மிஞ்சி போனால் ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு முட்டை வேணும்னு கேட்பார். மிஞ்சி போன ஒரே முட்டை. அதாவது டிஃபன் சாப்பிடுவார், இட்லி தோசைன்னா சாப்பிடுவார். பெருசாக விரும்பி கேட்குறதுன்னும் போது சிக்கன் மட்டன் இல்லாமல் அதெல்லாம் கேட்க மாட்டார். முட்டை கேட்பார். அதுதான் அவருடைய பெரிய விசேஷமான சாப்பாடு. அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் சபாநாயகராக இருந்தனால வரவேற்பு அறை ஒன்று இருக்கும், பெரிய அறை. அது ஹால் தனியாக இருக்கும். அதை வந்து அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க செட்டு அப்போ வந்து பத்மநாபா, ஸ்ரீசபா, உமாமகேஸ்வரன், பிரபாகரன், இவங்க 4 பேர். டெலோ, ஏபிஆர்எல்எஃப், இந்த மாதிரி 4 அமைப்புகள் எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து பேசுவாங்க. அவங்க 4 பேர் உட்காந்துக்கிற ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு ஈழ விடுதலைக்கான போராளிகள் சொல்லி ஒரு கேலண்டர்லாம் போட்டோம். அப்போ வந்து எதிர்ப்பு எதுவுமே இல்லை. ஆனால் அப்போ வந்து பிரபாகரன் வந்து என்கிட்ட பழகிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண ஆள். அது நாடு விட்டு நாடு ஓடியான்ட்டாங்களே ஒழிய அப்போ தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. விடுதலை புலிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளார இவங்களுக்குள்ளார நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. எப்போ பிரபாகரன் வந்து என்னோட காரில் அவங்க 2 பேர் ஏறிக்குவாங்க. நான் ஜிஹெச்சுக்கு போகும்போது வழியில் இது கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட இறக்கி விட்டு நான் போயிடுவேன். அங்கேருந்து அவங்க எங்கே போவாங்க மக்களுக்கு இது வரத பிரபாகரன் அவளுக்கு தெரியாது. அது இல்லை பிரபாகரன் தெரியும். அப்போ தடையெல்லாம் விதிக்கலை. இவங்க அகதிகளாக தான் வந்தாங்க. ஓகே. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நமச்சிவாயன் ஒருத்தர் இருந்தார். சொன்னார் அவங்களுக்கு கொஞ்சம் கேஸ் கனெக்ஷன்லாம் வேணும் போது நாங்கள் கேஸ் கனெக்ஷன்லாம் வாங்கி கொடுத்து அரிசி பருப்பெல்லாம் வாங்கி போட்டோம். சொந்த சமையலும் பண்ணிக்குவாங்க. எங்கள் வீட்டுக்கு அடுத்தாப்படி இருந்த ரோட்டில் வந்து புலம்பி பத்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டை விட அவங்க வீட்டில் அவங்க ரொம்ப உரிமையாக இருப்பாங்க. சமையல் ரூமுக்குள்ளார போய் அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அந்த அளவுக்கு பிரபாகரன் ரொம்ப இருக்கும். நான்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நெடுமாறன் ஐயாவை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவருடைய வீடு தான் அது. எதிரில் வந்து என்னுடைய சகோதரி வீடு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜ வீடு. அங்கே தான் அவங்க இருந்தாங்க. அப்பப்போ நாங்கள் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அவங்க எங்கள் சென்னையில் தான் தங்கியிருப்பார். அப்போலாம் சென்னைக்கு எப்போயாச்சும் தான் சென்னை விட்டு போகல. அவர் சென்னையிலே தான் இருந்தாங்க. அங்கேயே தான் இருந்தாங்க. இந்த சாப்பாடெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். நிறைய பேத்துக்கு கொடுத்தது இவங்களுக்கு. அவங்க வந்து இந்த புலமைப்புத்தன் வீட்டில் வந்து அவங்க வந்து சொந்த வீடு மாதிரி இருந்தாங்க. சாப்பாட்டு பிரச்சனைலாம் அவங்களுக்கு இருக்குல்ல. ராத்திரி வந்தால் கூட வந்து சாப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு போவாங்க. அதில் அப்போ சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல் என்கிட்ட அவ்வளோ அதிகமாக பேசுறது. ஏன்னா நான் டாக்டருங்கிறதுனால அங்கேருந்து அடிபட்டு வர்றவங்களெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட அட்மிட் பண்ணிவிடுவார். அகதிகளாக வர்றவங்கள அதாவது ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஒரு ஹேண்ட் கிரனேட் எடுத்து ஒரு வீட்டு மேலே அடிக்கிறாங்க, குண்டு வீசுகிறாங்க. அவங்க வந்து கொசு வலைக்காக போட்டிருந்த நெட்டு அந்த ஜன்னலில் இருந்து அந்த ஜன்னலில் போய் அடிச்சுட்டு அதை அப்படியே திருப்பி வந்துருச்சு. இவன் கையில் பிடிச்சிட்டேன். கையில் பிடிச்சிருச்சு.
கையெல்லாம் எலும்பெல்லாம் பிச்சுக்கிட்டாங்க. அங்கேருந்து இலங்கையிலேருந்து ஒரு 3 நாள் இது பண்ணிட்டு வந்து ஜிஹெச் கூப்பிட்டு விட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எந்த வழியாக வருவாங்க அவங்க? இலங்கையிலேருந்து வராங்களா? அவங்க எப்படி வருவாங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியாது. நாங்கள் வந்து கலங்கரை விளக்கத்துக்கிட்ட உட்காருவோம், லைட் ஹவுஸ் இருக்குது, அங்கே உட்காருவோம். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு. திடீர்னு பார்த்தா அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கேருந்து வந்தாங்க என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய மூமெண்ட்ஸ் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் எம்ஜிஆர் கொஞ்சம் சப்போர்ட்டில் நல்லா சப்போர்ட். அது பிரபாகரன் யார் அதிகமாக, கலைஞர் அவர்களையா எம்ஜிஆர் அவர்கள் யார் அதிகமாக? எம்ஜிஆர் மேலே தான் அவர் சப்போர்ட்டில் இருந்தார். எம்ஜிஆர்கிட்ட தான் அவர் அதிகமான ஈடுபட்டு இருந்தார். ஸ்ரீசபா பத்மநாபாவெல்லாம் வந்து கலைஞரோட இருந்தாங்க. ஆனால் ஸ்ரீசபா வந்து சொன்னதுக்கு பிறகு தான் நான் விலகினதுக்கு காரணம் ஸ்ரீசபா எனக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கை. என்னை பிரபாகரன் விடமாட்டா அப்படின்னு. என்னங்க அப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ உட்காந்து பேசுகிறீங்க, இவ்வளோ நேரம் பேசிட்டு இல்லை உங்களுக்கு தெரியாத பிரபாகரனை பற்றின்னு சொல்லிட்டு போயிட்டார். 1 வீக் கழிச்சு பார்த்தா இவன் ஸ்கில்டு. அதே தான் பத்மநாபா வராதேன்னு கலைஞர் சொல்லி கேட்காம வந்து ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருந்தபோது அவங்க 10 பேரை சுட்டு கொண்டு இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்போ நான் ரொம்ப பயந்தேன்னா, இவங்க வந்து புலிகள்லாம் வந்து பயிற்சி எடுத்துக்கிறது வந்து கரூர் பக்கத்தில் இருக்கிற வாங்கல்ங்கிற ஊரில் தான் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. வாங்கல் வந்து ஒரு மலை பிரதேசம். அந்த இடத்துல என்னுடைய பள்ளிக்கூட தோழன் டாக்டர் மோகன், அவனு டாக்டர், அவனுடைய நிலத்தில் தான் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அவன் கிளாஸ்மேட்டு, நான் அவனும் 1ஆம் கிளாஸ்லேருந்து கிளாஸ்மேட்டு. ஓகே ஓகே. அவன் அப்பப்போ என்னை பார்ப்பார். அது என்ன இன்னொரு கனெக்ஷன் என்னென்னா, ஒன்று அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான், இல்லாட்டி நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன். ஓகே. படிப்பில் அந்த போட்டியில் அதில் ரொம்ப நெருக்கம் நான். அவன் வந்து சொன்னான், என்னுடைய நிலத்தை தான்டா பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க சொல்லி ஒரு 15 நாள் கழித்து பார்க்குறேன் இவாஸ்கிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒதுங்கிறது நல்லதுன்னு. அதுக்கப்புறம் சந்திப்பு நடக்கல எதுவுமே ஸ்ரீலங்காவில் பெரிய பிரச்சனைகள் போகும்போது அப்போல்லாம் நான் இல்லை. அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு கொஞ்சம் முன்னாடி என்னை வந்து பிடிச்சாங்க, சிபிஐயில் வந்து பிடிச்சாங்க. அவங்க கேட்ட கேள்வியே, அவங்கள 4 வகையான போராளிகள் இருக்காங்க. 4 வகையான போராளிகள் யார் டாக்டர் கேட்டால் அவங்க பேரை சொல்கிறாங்க. அதுதான் என் மேலே வந்து குற்றச்சாட்டு. அப்புறம் நான் வந்து சில விளக்கங்கள்லாம் கொடுத்தேன். அவங்க யார் என்னன்னு தெரியாது. டாக்டர்களை பொறுத்தவரை அவங்களுடைய நோய் தான் எங்களுக்கு கணக்கை ஒழிய அவங்களுடைய நீ யார் என்னங்கிறத கிடையாது. இப்போ நீங்கள் என்னை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என்னை கைது பண்ணுறதுக்கு பார்க்குறீங்க. இப்போ உங்களில் யாருக்காவது செஸ்ட் பெயின் வந்து கீழே விழுந்தீங்கன்னா டாக்டர் முறையில் உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் நிற்பேனே ஒழிய என்னை பிடிக்க வந்தீங்கன்னு நான் பார்க்க மாட்டேன். ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர், வித் வாட் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம். நீ எதால் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதா நான் பார்ப்பனே ஒழிய நீ யாருங்கிறது எனக்கு அக்கறையே கிடையாது. அதனால தான் அவங்க அடிபட்டு வந்தவங்களெல்லாம் நான் இது பண்ணி மருத்துவம் பண்ணி தெரிஞ்ச மருத்துவமனைகள்லாம் சேர்த்தேன். டிபி சானிட்டோரி இப்போல்லாம் மூடிவிட்டாங்க. அது டிபி சானிட்டோரியத்திலாம் அவங்கள கொண்டு போய் அட்மிட் பண்ணி வைத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த அன்றைக்கி இருந்த பல டாக்டர்கள் ஹெல்ப் பண்ணாங்க. பிரபாகரன் திடீர்னு இப்படி மாறதுக்கு ஒரு தலைவராக உருவாகிறதுக்கு என்ன ஒரு காரணம்? அவங்களுக்கு ஒரு சர்வாதிகார மனப்பான்மை வந்தது. பிரபாகரன் ஒரு அளவுக்கு என்ன ஆகிட்டாருன்னா, தன்னை ஒரு ஜனாதிபதியாக நினச்சிட்டார். கடைசி மக்களுக்காண்டி உழைக்கணும் அப்படி முடிவு பண்ணார். தன்னை வந்து ஒரு தனி நாடாகவே பிரிஞ்சுட்டதாகவே நினச்சிட்டார். இவருடைய பிரச்சனையில் என்ன வந்ததுன்னா, யாரு கூடவே அவர் வந்து நட்போடு இருக்கலை. இந்தியா கூடவாவது நட்போடு இருந்திருக்கணும், இல்லாட்டி சைனா கூடவாவது இருந்திருக்கணும். 2 நமக்கு அண்டை நாடுகள். நீங்கள் சைனாவுடைய மேப்பை பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையிலேருந்து 250வது மைலில் சைனா இருக்குது. அவ்வளோ பெரிய நாடு. அவங்கள பகிச்சுக்கிட்டார். அமெரிக்காவை பகிச்சுக்கிட்டார். அமெரிக்கா வந்து டீகோ கார்சியான்றது இலங்கைக்கு கீழே 200 மைல் கீழே இருக்கிற ஒரு தீவில் வந்து அவங்களுடைய இராணுவ தளம் இருக்குது. இவங்க 2 பேர்த்தையும் பகிச்சுக்கிட்டோம். 2 பேர் சேர்ந்து இந்தியாவும் சேர்ந்து 3 பேரை சேர்ந்தா இவங்களை மத்தியத்துக்கிட்டு. ஆனால் அவர் வந்து நம்ம இலங்கையில் வந்து இவ்வளவு கொல்லும் போது, மக்கள் சாகும்போது ஐநா சபையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த காலகட்டம் அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களுக்கு எகென்ஸ்டாக போயிடுச்சுங்க. எனக்கு வந்து அமெரிக்கன் கான்சுலேட் சொன்னாருங்க, நீ உன் கூட தான் அவங்க வந்து நிறையா சுற்றுறதா கேள்விப்படுறேன், அமெரிக்கா அவங்கள ஆதரிக்கலைன்னு. நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணேன். எங்களுடைய தமிழர் அவங்க போராடுறாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்குவோம். உலகத்திலே மகா பயங்கரமான தீவிரவாதிகள் வந்து எல்டிடின்னார். இதுதான் அவருக்கு சொன்னேன். இது அந்த அளவுக்கு இருக்காங்க, அவங்கள நாங்கள் ஆதரிக்க முடியாது. உனக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, காலையில் உணவு சாப்பிட்டு எங்கள் அண்ணனுக்கு சொல்லிட்டு உங்கள் தம்பி தான் ஓவராக இருக்கும். அப்புறம் தான் எங்கள் அண்ணனுக்கு போலீஸ் அதிகாரிலாம் இருப்பாங்கல்ல, அதில் திருவேங்கடன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்ல, சார் இவங்கெல்லாம் உள்ளே விடாதீங்க சார், நல்லதில்லை சார்.
எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னாக்கா இப்போ அஸ்ஸாமில் இருக்கிற தீவிரவாதிகள்லாம் வந்து இங்கே வந்து பாழுகிற அளவுக்கு வந்து அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் அமெரிக்கன் கான்சல் வந்தார். வந்து இதெல்லாம் இங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்கள் வீடு சென்டராக போயிட்டு இருக்குது. அப்புறம் தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் ஆனேன். இப்போ சீமான் சொல்கிறாங்களே நான் தான் கன் எடுத்து சுட்டேன் கற்றுக் கொடுத்தாரு. சொல்லாதீங்க, எனக்கு தெரியாது அவரை பற்றி. அவர் துப்பாக்கியெல்லாம் பார்த்துருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. இல்லை இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. ஆனால் அவரை பொறுத்தவரையிலும் நான் ஒரு முட்டாளுங்கிறது அவர் தான் ப்ரூவ் பண்ணார். பிரபாகரனை வச்சு பல கோடி சம்பாதிக்கலாங்கிறது அவர் தான் காட்டினார். எவ்வளோ காசு எங்கேயோ உட்காந்துருந்த சுபதாகினி ஒரு இலங்கையை சேர்ந்த பெண், நான் உட்காந்துருக்கும்போது ஒரு செக் ஒன்று எழுதிட்டு இருந்தது. யாருக்கு எழுதுறேன்னு, இந்த மாதிரி இவருக்கு அப்படின்ச்சு. அவர் யார் இவர் அப்படின்னா ஒரு சினிமா டைரக்டர். அவருக்கு ஏன் அனுப்புகிறேன்? பிரபாகரனுடைய ரைட் ஹேண்டு சார் அப்படின்ச்சு. பிரபாகரனுக்கு ரைட் ஹேண்டு இவரா அப்படின்னு. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? அவரே சொல்லியிருக்காரு. அப்படி ஒருத்தன் எங்களுக்கு தெரியலையே. அப்புறம் தான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், உனக்கு ஒன்று சொல்கிறேன், பிரபாகரன் என் வீட்டுக்கு எடுத்து அப்படி தந்தேன், இவனை நான் பார்த்ததே கிடையாது, என்ன நம்பியா மாறுறேன். அப்புறம் தான் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன், நம்பாதீங்கன்னு. ஆயிரக்கணக்கில் எனக்கு வந்தது, எங்களை ஏமாற்றிட்டான். இன்றைக்கி அவர் பிரபாகரனுடைய உறவுக்காரர்கள் வந்து பார்த்ததே கிடையாதுன்னு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்குள்ளார ஆனால் இப்போ சொல்கிறாங்க பிரபாகர் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே. இருந்தாக்கா இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் அமைதியாக வீட்டில் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? போராடுறவன் என்றைக்கு வீட்டில் உட்காந்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இலங்கை வந்து பொருளாதாரத்தில் உளுந்து கிடக்குது. அனைத்து நாடுகளும் சேர்ந்து அவங்களுக்கு காசு கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னோட நாட்டை வந்து முன்னேற்றம்னு நினச்சி அந்த தலைவன் வரமாட்டானா? இப்படி சொல்கிறதன் மூலமாக நீங்கள் பிரபாகரனை கேவலப்படுத்துறீங்க. இந்த நேரத்தில் கூட வராத தலைவர் எதுக்குன்னு. இப்போ நேதாஜி உயிரோடு இருக்கான்னு பல காலத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் கேட்டாங்க, இப்போ கூட நேதாஜி வரலன்னா எப்போயா வர போகிறாரு கேட்டாங்க. வெள்ளையனே வெளியேறுன்னு காந்தி ஆரம்பிச்சார். காந்திக்கு உனக்கு இப்போ பிடிக்காது, அப்போ கூட அவர் வரல. அப்போ என்ன நீ தலைவனாக என்ன பிரயோஜனம்? அதனால தான் நேதாஜி இறந்ததுக்கு நம்ம வந்து ஆதாரமாக இருந்தது வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவர் இருந்துட்டு அமைதியாக இருந்திருக்க மாட்டார், வந்து இருப்பார், ஒரு படைகளை கூட்டிகிட்டு வந்திருப்பார். அப்படி அதே தான் இன்றைக்கி இலங்கை இருக்கிற சூழ்நிலையில் ஒரு படைகளை தட்டிக்கிட்டு பிரபாகரன் வந்திருப்பார் உயிரோடு இருந்தார். வரலன்னு சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது என்னை பொறுத்தவரையிலும் என்ன மாதிரி ஆட்களுக்கு அவரை கேவலப்படுத்துறது தான் நான். ஒரு போராளி அந்த மாதிரி அமைதியாக இருக்க மாட்டாங்க தான். நம்முடைய நாடு இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு தான் அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? வீட்டில் இருக்கிற குடும்பத்தையே அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளை போராட முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் போய் முறைச்சிக்கிட்டு அது நிற்பாங்க. அதுதானே இயல்பு. இந்த நேரத்துலையும் வரலன்னா அப்புறம் இருந்து என்ன பண்ண போகிறாரு? ஓகே சார், மிக்க நன்றி, ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.